வணக்கம் நண்பர்களே. நமது சங்கு சக்கரம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு சின்னஞ்சிறிய விலங்கு தன்னை விட பல மடங்கு பெரிய கொடிய விஷமுள்ள நாகப்பாம்பை நேருக்கு நேர் எதிர்த்து சண்டையிடுவதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இன்றைய வீடியோவில் இயற்கையின் மிக சிறந்த பயமறியா வேட்டைக்காரனான கீரிப்பிள்ளை பற்றிய பல ஆச்சரியமூட்டும் தகவல்களை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள் போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சங்கு சக்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள் போகலாம். ஒரு சிறிய விலங்கால் நாகப்பாம்பு போன்ற கொடிய பாம்பை தோற்கடிக்க முடியும் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? இயற்கையின் மிகவும் பயமறியா போராளிகளில் ஒன்றான கீரிப்பிள்ளையை சந்தியுங்கள். அதிவேகமானது, புத்திசாலித்தனமானது மற்றும் வியக்கத்தக்க தந்திரங்களை உடையது. இந்த சிறிய வேட்டையாடும் விலங்கு உண்மையில் உயிர் வாழ்வதில் வல்லவர். கீரிப்பிள்ளை ஹெர்பெஸ்டிடே குடும்பத்தைச் சேர்ந்தது. ஆப்பிரிக்கா, ஆசியா மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட இனங்கள் காணப்படுகின்றன. இந்தியாவில் காணப்படும் மிகவும் பொதுவான இனங்களில் ஒன்று இந்திய சாம்பல் நிற கீரிப்பிள்ளை இந்தியன் கிரே மாங்கூஸ். அவை அவற்றின் விரைவான அனிச்சை செயல்கள் மற்றும் கூர்மையான உள்ளுணர்வுகளுக்கு பெயர் பெற்ற சிறிய சுறுசுறுப்பான பாலூட்டிகளாகும். கீரிப்பிள்ளைகள் எந்த சூழலுக்கும் எளிதில் பழகக்கூடிய விலங்குகள். அவை காடுகள், புல்வெளிகள், புதர் நிலங்கள் மற்றும் மனித குடியிருப்புகளுக்கு அருகிலும் கூட வாழ்கின்றன. நீங்கள் அவற்றை ஆப்பிரிக்கா, இந்தியா மற்றும் பல வெப்பமண்டல பகுதிகளில் காணலாம். பாதுகாப்பிற்காக அவை பெரும்பாலும் மலைகள், பாறை இடுக்குகள் அல்லது கைவிடப்பட்ட பொந்துகளில் தங்கியிருக்கும். ஒரு கீரிப்பிள்ளை மெல்லிய உடல், குட்டையான கால்கள் மற்றும் அடர்த்தியான நீண்ட வாலை கொண்டுள்ளது. அதன் கூர்மையான முகவாய் மற்றும் கூர்மையான பற்கள் அதை ஒரு திறமையான வேட்டைக்காரனாக மாற்றுகின்றன. அவற்றின் கடினமான ரோமங்கள் தாக்குதல்களின் போது அவற்றை பாதுகாக்க உதவுகின்றன. மேலும் அவற்றின் நெகிழ்வான உடல் விரைவாக நகரவும் ஆபத்திலிருந்து தப்பிக்கவும் அனுமதிக்கிறது. இந்திய நாகப்பாம்பு போன்ற கொடிய பாம்புகளுடனான போருக்கு கீரிப்பிள்ளை மிகவும் புகழ் பெற்றது. ஆனால் இது போன்ற கொடிய தாக்குதல்களில் இருந்து அது எப்படி தப்புகிறது? முதலாவது, வேகம். ஒரு பாம்பு தீண்டுவதை விட கீரிப்பிள்ளை வேகமாக நகரும். இரண்டாவது, அடர்த்தியான ரோமங்கள் பாம்பு கடிப்பதால் ஏற்படும் பாதிப்பை குறைக்கின்றன. மூன்றாவது, அதன் உடலில் உள்ள சிறப்பு ஏற்பிகள் ரிசெப்டர்ஸ் காரணமாக பாம்பு விஷத்தை ஓரளவு தாங்கும் சக்தியை பெற்றுள்ளது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அதற்கு முழுமையான நோய் எதிர்ப்பு சக்தி இல்லை. இதன் வெற்றி அதன் திறமை, சரியான நேரம் மற்றும் துல்லியத்தை பொறுத்தது. கீரிப்பிள்ளைகள் அனைத்து நிகழ் ஒம்னிவோர்ஸ். அவை பூச்சிகள், எலிகள், பறவைகள், முட்டைகள், ஊர்வன மற்றும் பழங்களை கூட சாப்பிடுகின்றன. அவை சந்தர்ப்பவாத உண்ணிகள், அதாவது கிடைப்பதை எல்லாம் உண்பவை. பெரும்பாலான கீரிப்பிள்ளைகள் பகலில் சுறுசுறுப்பாக இருக்கும். இதை நாம் பகலா